ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விஜய் பென்னி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நான் சாமி ரங்கா அப்படிங்கிற தெலுங்கு படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மிகப்பெரிய பீரியட் ஆக்ஷன் ட்ராமா ஜென்ரிக் படம். இது நாகார்ஜுனா அக்கினினிக்கு 99வது படங்க. இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டாக லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 29, 2023 நாகார்ஜுனா பர்த்டே அன்னைக்கு ப்ரொடக்ஷன் டீம் டைட்டில் கிளிம்ஸோட அறிவிச்சாங்க. இது சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆச்சுங்க. இந்த படம் 2019 மலையாளத்தில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி படமான பொர்ஜுனோ மரியம் லோஸ் அப்படிங்கிற படத்தை தழுவி எடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் நாகார்ஜுனா, அலாரி நரேஷ், ராஜ் தருண், ஆசிகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜோசின்றவர் மூலக்கதை எழுதியிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி தாஸ்ரிதி சிவேந்திரா பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் சோட்டா கே பிரசாத் மற்றும் மியூசிக் லெஜெண்டரி எம் கீரவாணி சார் பண்ணியிருக்காங்க. RRR படத்தில் வந்த நாட்டு படத்துக்கு வாங்கின ஆஸ்கார் வாங்கின அதே மாதிரி லிரிக்சிஸ்ட் அண்ட் சிங்கர்ஸ் இந்த படத்தில் நான் சாமி ரங்கா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டைட்டில் சாங் கொடுத்துருக்காங்க. இந்த படத்திற்கு திரைக்கதை எழுதி டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் பென்னி. இவர் ஒரு கொரியோகிராஃபர் டர்ன்டு டைரக்டர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த படம் மலையாளத்தில் வெளிவந்த ஒரிஜினல் படம் அளவுக்கு உணர்வுகளை தூண்டுற படமாகவே வந்திருக்கு. இது போகி அன்னைக்கு ரிலீஸ் ஆனதுனால படத்தோட கதை நடக்கிற காலகட்டத்திற்கு மிகவும் அழகாக பொருந்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோவா நாகார்ஜுனா அக்கினி நடிச்சிருக்கிறதுனால கமர்ஷியல் வட்டாரத்துக்குள்ள நிச்சயம் சூப்பராக வந்திருக்கும். அதிலும் அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மிகவும் பிடிக்கக்கூடிய படமாகவும் இருக்கு. இந்த படத்தில் ட்ராமா அண்ட் ஆக்ஷன் ரொம்ப அழகா பிளெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். இது படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு முழுவதுமாக படத்துடன் ஒரு நல்ல என்கேஜ்மெண்ட்டாக இருக்க வச்சிருக்கு. அதிலும் குறிப்பாக கிராம வாழ்க்கையை இவங்க படம் பண்ண விதம் ரொம்ப அழகாகவும் வசீகரமாகவும் இருக்குங்க. படத்துல மிகவும் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிக்க வச்ச நடிகர்கள் அவங்களோட பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸில் படத்திற்கு எமோஷனா கொண்டு வந்து ரொம்ப வலிச்சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல முடியும். இயக்குனர் விஜய் பென்னிக்கு நமது பாராட்டுக்களை சொல்லியே ஆகணும். ஏன்னா அவர் போதுமான வரைக்கும் ஒரிஜினல் மலையாளம் படத்தோட கதையை தெலுங்கு ஆடியன்ஸ் அண்ட் நாகார்ஜுனாவுடைய மாஸ் அப்பீலுக்கு பொருந்துற மாதிரி ரொம்ப அடாப்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கிராமத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களையும் அதனுடைய நுணுக்கங்களையும் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழத்தையுமே ரொம்ப நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு. கீரவாணியினுடைய இசையும் படத்தினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்திற்கு வலு சேர்த்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். முக்கியமா படத்துல ஒரு சில காட்சிகள், அதிலும் ரொம்ப முக்கியமா சொல்ல போனோம்னா அந்த சைக்கிள் செயின் பிடிச்சிருக்கிற காட்சியில நமக்கு சிவா படத்துல வந்த பழைய நாகார்ஜுனாவை பார்த்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஆசிகா ரங்கநாத் வரலட்சுமி கதாபாத்திரத்தில் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவும் அவங்களுடைய நடிப்புல இம்ப்ரெஸ் பண்றாங்க. அவங்க 2 பேருக்கும் இடையே வரக்கூடிய காதல் காட்சிகள் பார்ப்பதற்கு ரொம்ப இதமாகவும் பார்வையாளர்களுடைய முகத்துல புன்னகையுமே வர வைக்குது. கதாபாத்திரங்களில் வர நடிகர்கள் மிரனா மேனன், ருஸ்கர் தில்லன், ஷபீர் கலர்கள் அண்ட் ரவி வர்மா, நாசர், ராவ் ரமேஷ் மற்றும் பலர் அவங்கவுங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கதாபாத்திரத்தில் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். நான் சாமி ரங்கா மொத்தத்தில் ஒரு நாகார்ஜுனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கம்பேக் கலவை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுங்க. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆனது ரசிகர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பை ஏற்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படின்னு நம்ம தியேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் தாங்க. இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.